Good evening, students. In a marginal costing, in the problem, a company has prepared the following budget. Sales units 15,000 units. Fixed cost 34,000. Sales 1,50,000. Variable cost 6 rupees per unit. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஃபஸ்ட்டு பிவி ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், செகண்ட் பிரேக் ஈவன் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், தேர்ட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நல்லா நான் வச்சுங்க. ஸோ இதில் கேசஸ் மாறிச்சுன்னா பிவி ரேஷியோ எப்படி மாறும், பிரேக் ஈவன் பாயிண்ட் எப்படி மாறும், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எப்படி மாறுன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ சாதாரணமாக இப்போ இந்த கொஸ்டினில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு we can calculate the selling price per unit. எப்படி கால்குலேட் பண்ணுறது? இப்போ selling price per unit எப்படி கால்குலேட் பண்றது அப்படினா உன்னுடைய சேல்ஸ் வேல்யூ 1,50,000, சேல்ஸ் ஓட வேல்யூ 1,50,000 டிவைடட் பை சேல்ஸ் எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு அப்படினு பார்த்தீங்கன்னா 15,000 யூனிட்ஸ் இருக்கு. 15,000 யூனிட்ஸ். இப்போ நீ இத கேன்சல் பண்ண அப்படினு சொன்னா ஒரு யூனிட்டோட ரேட் நமக்கு 10 rupees per unit. அதாவது செல்லிங் பிரைஸ் 10 ரூபா per யூனிட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நமக்கு கிடைக்கும். முதல்ல இதை நீ கண்டுபிடிக்கணும். ஸோ நான் வச்சுக்க நம்ம பண்ண போகிறது பிவி ரேஷியோ பார்க்க போகிறோம். இப்போ பிவி ரேஷியோ ஃபார்முலா உனக்கு தெரியும். கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்ட்டு 100. கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்ட்டு 100. அப்போ கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்றது என்ன சொல்லியிருக்கோம்? கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னது? சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை கழிச்சிங்கன்னா கான்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிடைக்கும். அப்போ சேல்ஸோட யூனிட், அதாவது செல்லிங் ப்ரைஸோட யூனிட் நமக்கு 10 rupees. ஸோ 10 rupees மைனஸ் வேரியபிள் காஸ்ட் அப்படின்றது நமக்கு 6 ரூபா பெர் யூனிட். ஸோ கழிச்சேன்னா கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது நமக்கு 4 ரூபா கிடைக்கும். கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது 4 ரூபா கிடைக்கும். அப்போ we can apply it to the formula. என்ன? contribution by sales into 100. அப்ப contribution ஓட வேல்யூ 4 rupees. contribution ஓட வேல்யூ 4 rupees. contribution ஓட வேல்யூ 4 rupees. sales ஓட வேல்யூ 10 rupees into 100. சோ அடிச்சு சுருக்குனேனா PV ratio 40% அப்படினு சொல்லி நமக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் PV ratio கிடைச்சிருச்சு. செகண்ட் क्वेश्चन என்னது? break even point. So break even point க்கு என்ன ஃபார்முலா? break even point க்கு fixed cost divided by PV ratio. fixed cost divided by PV ratio. ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது PV ratio கால்குலேட் பண்ணிருக்கோம். PV ratio ஓட வேல்யூ 40% அப்படினு சொல்லி உனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, நான் வச்சுக்க. So PV ratio அப்படிங்கிறது 40%. PV ratio 40% கிடைச்சிருச்சு. So break even point. So fixed cost divided by PV ratio. Fixed cost divided by PV ratio. So fixed cost ஓட வேல்யூ உங்க கணக்குல 34,000. 34,000. So divided by PV ratio 40%. அப்ப so 34,000 into 100 divided by 40. அடிச்சு சுருக்குனேனா so 2 4 5 10 1 2 17 2 34. so 17 into 5 மல்டிப்ளை பண்ணேனா 3 0 7 35 மீதம் 3 1 5 5 3 8. so 85,000. so உனக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் ஓட வேல்யூ 85,000. ஓகே, ரைட். இப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட் 85,000 நான் வச்சுக்க, மறந்துடாத. அதுக்கு அடுத்து நம்ம கான்செப்ட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கு என்ன ஃபார்முலா? மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கு ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ, இது ஒரு ஃபார்முலா. அல்லது ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ். ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ். இப்போ நம்ம கொஸ்டின்ல ஆக்சுவல் சேல்ஸ் எவ்வளவு? 1,50,000. 1,50,000 ஆக்சுவல் சேல்ஸ். பிரேக் ஈவன் பாயிண்டோட வேல்யூ நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 85,000. இப்போ 1,50,000 85 கழிச்சா எவ்வளவு வரும்? ஸோ 17ல 14 8 போச்சுனா 65,000. இதுதான் உன்னுடைய क्वेश्चनோட ஆன்சர். 3 क्वेश्चन. PV ரேஷியோ 40%, பிரேக் ஈவன் பாயிண்டோட வேல்யூ 85,000,
மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து 65,000. ஓகே, ஸோ இதில் உனக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளு. முதல்ல நீ கால்குலேட் பண்ணுறது நான் வச்சுக்க செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஏன்னா சேல்ஸோட யூனிட்ஸ் வந்து 15,000 யூனிட்ஸ், சேல்ஸோட வேல்யூ வந்து 1,50,000. அப்போ 1,50,000 டிவைடட் பை 15,000 யூனிட்டால் டிவைட் பண்ணனா செல்லிங் ப்ரைஸோட யூனிட் வந்து உனக்கு 10 ரூபா பெர் யூனிட் கிடைக்கும். ஏன்னா வேரியபிள் காஸ்ட் வந்து 6 ரூபா பெர் யூனிட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸோ சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன். 10 ரூபாயிலிருந்து 6 ரூபாயை கழிக்கிறீங்க, 4 ரூபா கிடைக்கும். அப்போ கான்ட்ரிபியூஷனோட வேல்யூ 4 ரூபா, சேல்ஸோட வேல்யூ 10 ரூபா இன்ட்டு 100 அடிச்சு சுருக்கினேன்னா ஸோ பிவி ரேஷியோ வந்து 40% கிடைக்கும். ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ஃபிக்ஸட் காஸ்டோட வேல்யூ 34,000. ஸோ ஃபிக்ஸட் காஸ்டோட வேல்யூ 34,000. ஸோ டிவைடட் பை 40%. இதை எப்படி எழுதலாம்? 34,000 இன்ட்டு 100 டிவைடட் பை 40 அடிச்சு சுருக்கினேன்னா 2 4 2 10. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னது? மல்டிப்ளை பண்ணிக்க. ஓகே, ஒரு ஜீரோ கட் ஆயிடும். ஸோ 2 4 2 10 1 2 17 2 34 17,000 இன்ட்டு 5 85,000. இதுதான் வந்து உனக்கு ஸோ பிரேக் ஈவன் பாயிண்டோட வேல்யூ. ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ ஆர் ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ். ஸோ ஆக்சுவல் சேல்ஸ் வந்து 1,50,000, பிரேக் ஈவன் சேல்ஸ் வந்து 85,000. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்சஸ்? 65,000. இதான் வந்து பிரேக் ஈவன் பாயிண்டோட சாரி மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட ஆன்சர். ஓகே, ஸோ இதே கொஸ்டினை உனக்கு முதல்ல வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து ஃபாலோயிங் கேசஸ், அதாவது வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 10 rupees வந்து இருக்கு உனக்கு பெர் யூனிட். இதோட வேல்யூ வந்து ஒரு 10% குறைஞ்சதுன்னா அப்போ பிவி ரேஷியோ எப்படி இருக்கும், பிரேக் ஈவன் பாயிண்ட் எப்படி இருக்கும், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எப்படி இருக்கும். அதே மாதிரி வேரியபிள் காஸ்ட் வந்து நமக்கு 1 ரூபா குறைந்தா ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட், பிவி ரேஷியோ, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி சேல்ஸோட யூனிட், ஸோ அதை வந்து 15,000 யூனிட்ஸ், அதில் வந்து நான் ஒரு 2,000 யூனிட்ஸ் வந்து இன்க்ரீசஸ் பண்ணுறேன். அப்போ இன்க்ரீசஸ் பண்ணும்போது நமக்கு பிவி ரேஷியோ எப்படி இருக்கும், பிரேக் ஈவன் பாயிண்ட் எப்படி இருக்கும், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எப்படி இருக்கும். ஃபிக்ஸட் காஸ்டோட வேல்யூ வந்து நான் இன்க்ரீசஸ் பண்ணால் அந்த மாதிரி பிவி ரேஷியோ, பிரேக் ஈவன் பாயிண்ட், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, இந்த 3 வந்து கால்குலேஷன் நம்ம பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டினை நல்லா நான் வச்சுக்க. ஸோ இதோட கேஸ் ஸ்டடி வந்து நாளைக்கு நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கக்கூடிய பிவி ரேஷியோ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 40%. அதே மாதிரி ப்ரெசென்ட்ல இருக்கக்கூடிய பிரேக் ஈவன் பாயிண்டோட வேல்யூ 85,000. ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 65,000 நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். இந்த கான்செப்டை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, நான் வச்சுக்க, மறந்துடாத. இதில் ஏதாவது உனக்கு டவுட்னா கொஞ்சம் கேளு. ஓகே, உன்னுடைய கொஸ்டின் வந்து சேல்ஸ் வந்து 15,000 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சேல்ஸோட வேல்யூ வந்து 1,50,000 கொடுத்துருக்காங்க. வேரியபிள் காஸ்ட் வந்து 6 rupees பெர் யூனிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்றது 34,000 rupees. 34,000. ஸோ இந்த மாதிரி வந்து பிவி ரேஷியோ கால்குலேட் பண்ண சொன்னா ஃபார்முலா வந்து கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்டு 100 தான் ஃபார்முலா. அப்போ நீ உடனே 1,50,000 இருக்க எப்படி பண்ணுறது அப்படின்னா, இப்போ 1,50,000 சேல்ஸோட வேல்யூ, சேல்ஸோட யூனிட் வந்து 15,000 யூனிட். அப்போ 1,50,000 15,000 யூனிட்டால நீ டிவைட் பண்ணிட்டேன்னா ஸோ சேல்ஸோட வேல்யூ வந்து பெர் யூனிட் வந்து 10 rupees அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 10 rupees அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது ஸோ சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன். சேல்ஸோட யூனிட் வந்து 10 ரூபா, வேரியபிள் காஸ்டோட பெர் யூனிட் வந்து 6 ரூபா. ஸோ கான்ட்ரிபியூஷன் வந்து 4 ரூபா பெர் யூனிட் அப்படின்னு சொல்லி இந்த கான்செப்டை மட்டும் நீ கால்குலேட் பண்ணிட்ட அப்படின்னா மற்றது எல்லாமே டெட் ஈஸி. ஓகே, இதில் ஏதாவது உனக்கு டவுட் இருக்குன்னா பார்த்துக்க, இந்த ப்ராப்ளம் வந்து எழுதி வச்சுக்க. இதோட கேஸ் ஸ்டடீஸ் அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தது சாதாரணமாக இருக்கும்போது எப்படி பிவி ரேஷியோ கால்குலேட் பண்ணியிருக்கோம், பிரேக் ஈவன் பாயிண்ட் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துருக்கோம். இப்போ இந்த கேஸ் ஸ்டடீஸில் வந்து ஸோ ஒவ்வொரு வேல்யூ மாறுச்சுன்னா, செல்லிங் ப்ரைஸஸ் வந்து டிகிரிஸ் ஆச்சுன்னா ஸோ பிவி ரேஷியோ எப்படி வரும், பிரேக் ஈவன் பாயிண்ட் எப்படி இருக்கும், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எப்படி இருக்கும். வேரியபிள் காஸ்ட் வந்து டிகிரிஸ் ஆச்சுன்னா பிவி ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுறது, பிரேக் ஈவன் பாயிண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எப்படி கால்குலேட் பண்ணுறது. ஸோ ஃபிக்ஸட் காஸ்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ வந்து நம்ம
என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம பார்ப்போம். ஓகே, ஒவ்வொரு கேஸ் ஸ்டடீஸஸும். ஓகே, இதில் முதல் கேஸ் ஸ்டடீஸ் வந்து உங்கள் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. டிகிரீஸ் இன் 10% ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை நாளைக்கு நம்ம பார்ப்போம். டிகிரீஸ் இன் 10% ஆஃப் த செல்லிங் ப்ரைஸஸ் அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க. அந்த கேஸ் ஸ்டடி கொடுத்துருந்தா என்ன மாதிரி பிவி ரேஷியோ, பிரேக் ஈவன் பாயிண்ட், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்றதுக்கு ஆன்சர் நாளைக்கு பார்ப்போம். ஓகே, இதில் ஏதாவது ஒருக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.